கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜெப நாளில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆலோசனை மையத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது உபவாச ஜெப நாள். இந்த ஜெப நாளில் ஐயா, நமது திருச்சபையின் போதகர் ஐயா அவர்கள் முகவுரை வழங்கி நமது திருச்சபையின் போதகர் அம்மா அவர்கள் ஆரம்ப ஜெபம் செய்வார்கள். அதை தொடர்ந்து இந்த ஜெபம் தொடர்ச்சியாக நடைபெறும். அனைவரும் ஜெப சிந்தையோடு, கூடுமானால் உபவாசத்தோடு இதில் பங்கு பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். உங்களை ஆலயத்திலிருந்து நான் ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவருடைய அளவில்லாத கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் ஜெப மாதமாக நாம் அனுசரித்து வருகின்றோம். ஆகவே இந்த ஜெப மாதத்திலே இந்த ஊழிய குழுவோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்கிற அந்த வேத வசனத்தின்படி நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்க உங்களை அன்பாய் அழைக்கின்றேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபமே நம்முடைய வாழ்வின் ஜீவியமாக மாற ஆண்டவர் இந்த காலவேளையிலே அழைக்கிறார். இதை யாரும் அற்பமாய் எண்ண வேண்டாம். ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஜெபத்திலே, இந்த உபவாச கூடுகையிலே நீங்கள் பங்கு பெற உங்களை அன்பாய் அழைக்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்விற்கு ஆரம்பமாக நம்முடைய போதகரம் அவர்கள் ஜெபத்திலே நம்மை வழிநடத்துவார்கள். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அருமையான இந்த உபவாச நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட இந்த உபவாச கூடுகையிலே திருச்சபை குடும்பங்களாக நாங்கள் இணைந்து ஏறெடுக்கின்ற எல்லா ஜெப குறிப்புகளையும், கேட்க இருக்கின்றதான வேத வசனங்களையும், பாடுகிற பாடல்கள் ஒவ்வொன்றையும் என் தேவன் ஆசீர்வாத தரும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இந்த உபவாச கூடுகையின் தொடக்க முதல் முடிவு மட்டும் தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்தி ஆட்கொள்ளும்படியாக கூட ஜெபிக்கிறோம். எல்லா வேலையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு என்கிற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், உயர்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே,
புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. மகா இரக்கமும் கிருபையும் சர்வ வல்லமையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல பரமபிதாவே, இதோ இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாக ஒரு சிலராக உம்முடைய பாதத்தண்டையிலே வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை இம்மட்டும் சுகத்தோடும் பலத்தோடும் காப்பாற்றி நன்மையினால் முடிசூட்டி உம்முடைய நீதியின் பாதையிலே உறுதியாய் கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற உம்முடைய மட்டற்ற கிருபைக்காக உமக்கு நன்றியோடு கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. எங்கள் ஒரே மெய்யான சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் காரணருமாய் இருக்கிற எங்கள் நல்ல பரமபிதாவே, உமக்கு நன்றியோடு கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. உம்முடைய ஒரே நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவரும் அருமை மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துநாதரே, உமக்கு நன்றியோடு கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. எங்கள் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றியோடு கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் நல்ல பரமபிதாவே, உமக்கு நன்றியோடு கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. உமது வலது பாரசத்தில் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துநாதரே, உமக்கு நன்றியோடு கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. தூயாதி தூயவரே, தூய ஆவியானவரே, உமக்கு நன்றியோடு கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றியோடு கூடிய ஸ்தோத்திரம் ராஜா. சகல துதி கன மகிமை யாவும் திரியேக தேவனுக்கே செலுத்துகிறோம் ராஜா.
மகா இரக்கமும் கிருபையும் சர்வ வல்லமையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல பரமபிதாவே, இதோ இந்த கொரோனா பாதிப்பால் ஊரடங்கு அமுலில் உள்ள நிலையில் முதியோருக்காக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம் ராஜா. 10 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்களும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் எக்காரணம் கொண்டும் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பெரிதான கிருபையால் அநேக முதியவர்கள் நமது பசுமலை திருச்சபையில் நல்ல சுகபலத்துடன் இருக்கிறார்கள். ஒரு சில முதியவர்கள் மாத்திரம் சற்று பலவீனத்துடன் இருக்கிறார்கள். இவர்களும் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது இவர்களுடைய பலவீனத்தையும் தேவரீர் நீக்கி போட்டு இவர்களுக்கு போதுமான சுகபலத்தை தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. முதியவர்களாகிய நாங்கள் எங்கள் குடும்பத்தினருக்கும் நமது திருச்சபைக்கும் எங்களை சுற்றியுள்ள ஏழை எளியவர்களுக்கும் எங்களால் இயன்ற உதவிகளை செய்து முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க தேவரீர் தாமே எங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உம்முடைய நீதியின் பாதையிலே உறுதியாய் வழிநடத்தி செல்லும்படியாய் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மிகவும் பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பரம பிதாவே. மகா இரக்கமும் கிருபையும் சர்வ வல்லமையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல பரம பிதாவே, இதோ இந்த கொரோனா தொற்று நோய்க்கு சுகாதாரத்துறையின் ஆலோசனைப்படி வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது முகக்கவசம் அணிகிறோம், சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கிறோம், கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது, கப சுர குடிநீர் குடிக்கிறோம், கைகளை சோப்பு போட்டு கழுவுகிறோம். என்ற போதிலும் இந்த கொரோனா தொற்று நோய் குறைந்த பாடில்லை. வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பூமியிலே பாவம் பெருகுகிற போது கர்த்தர் மழை பெய்யாதபடி வானத்தை அடைப்பேன், அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிடுவேன், அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பேன் என்று சொல்லுகிறார். அண்டை நாடுகளிலும் நமது தேசத்தில் குஜராத், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களிலும் வெட்டுக்கிளிகள் வந்து விவசாயிகளுக்கு பெரும் சேதத்தை விளைவித்தன. அடுத்து கர்த்தர் கொரோனா தொற்று நோயை கொள்ளை நோயாக உலகமெங்கும் அனுப்பியிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்க நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து இந்த கொரோனா தொற்றை நீக்கி போட்டு அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவ குற்றங்களை எல்லாம் கர்த்தரிடம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு மனம் திரும்புவோம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய மனம் திரும்புதலை பார்த்து இந்த கொரோனா வியாதியை நம்மை விட்டு நீக்கி போட்டு தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடி சிவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்க காத்திருக்கிறோம். உமக்கு மகிமை தருகிறோமே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி ஆவி ஆத்தும சரீரம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும்படியா இந்த வேளையில கூட ஆண்டவரே உடைய சமூகத்தில் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா, உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கண்களை மூடி பயபக்தியோடு கூட தேவனை ஆராதிப்போம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா
பெரியவர், உன்னதர், உயர்ந்தவர். உடைய பாதத்துல நாங்கள் காத்திருக்கிறோம் இயேசு சுவாமி. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கூட உம்மை ஆராதிக்க நாங்கள் மறுபடியுமாய் தேவ சமூகத்திலே வர தேவன் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நல்ல தருணத்திலையும் கூட ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை போற்ற ஆண்டவரே கொடுத்திருக்கீங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, நீ நல்லவர் 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 என்று சொல்லி அப்படியே பாடுவோமா? Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன். Amen. Amen. ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஆண்டவரே, உமக்கு தான் ஆராதனை, உமக்கு தான் ஆராதனை இயேசு சுவாமி. பவுலும் சீலாவும் துதித்த வேளையில சிறையிருப்பை மாற்றின தேவ பிரசன்னமாண்டவரே, இந்த வேளையிலும் சுவாமி ஆராதித்த ஒவ்வொரு ஜனத்துக்குள்ள தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி இயேசு சுவாமி பவுலும் சீலாவும் விடுதலையானது போல இந்த வேளையிலும் கூட உங்களுடைய அபிஷேகம் நுகங்களை முறியடிக்கும் என்று சொல்லும்படியா பாடுகளோடு கூட உபத்திரவத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஜீவிக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே விடுதலையின் அபிஷேகம் இறங்கி ஆண்டவரே கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையில் மகிமைப்படுகிற தேவ பிரசன்னம் இறங்கி ஆண்டவரே இந்த வேளையில உம்முடைய மகிமை இறங்கி சுவாமி ஜனங்களை விடுதலை ஆக்கினபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிந்தையில ஏற்படுகிற போராட்டங்கள், சரீரத்துல ஏற்படுகிற போராட்டங்கள், ஆவியில ஏற்படுகிற போராட்டங்கள், ஆத்துமத்துல ஏற்படுகிற போராட்டங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த வேளையில கட்டி ஜெபிக்கிறேன் அப்பா. வல்லமையுள்ள பிரசன்னத்தை ஜனங்கள் அனுபவிக்கிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஜெப மாதமாக அனுசரித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த விதத்திலே இந்த ஆண்டும் இந்த மாதத்தை பல்வேறு ஊழிய குழுக்களாக இணைந்து திருச்சபை மக்களோடு யூடியூப்பின் வாயிலாக நாங்கள் ஜெபித்து வருகின்றோம். இந்த கொரோனா வைரஸின் தாக்குதலினாலே
நாம் ஆலயத்தில் வைத்து ஜெபிக்க இயலாத ஒரு சூழ்நிலையிலே இப்படியாக நாம் ஊழிய குழுக்களாக இணைந்து திருச்சபை மக்களோடு ஒவ்வொரு வாரமும் ஜெபித்து வருகின்றோம். இதற்காக பல்வேறு முயற்சிகளையும் வழிகாட்டுதல்களையும் செய்து வருகின்ற நமது திருச்சபையினுடைய குருவானவர் அருள் திரு சதீஷ் ஐயா அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து இந்த ஆலோசனை மையத்தினுடைய கன்வீனராக செயல்படுகின்ற திருமதி ஜொனிட்டா ஆலன் அவர்களையும், இணை கன்வீனர் திரு துனாமிஸ் அவர்களையும் இந்நேரத்திலே வாழ்த்துகின்றேன். இந்த நாளினுடைய ஜெப குறிப்பாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, பல்வேறு காரணங்களால் மனச்சோர்வில் இருப்போர் மனம் புதிதாக்கப்பட, அவர்கள் அனைவரும் கடவுளுக்குள்ளாக நம்பிக்கை பெற்று மகிழ்ச்சியாய் வாழ நாம் ஜெபிப்போம். இந்த தலைப்பிலே நாம் இந்த நாளிலே இந்த ஆலோசனை மையத்தின் வழியாக நாம் ஜெபம் செய்ய இருக்கின்றோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட பல்வேறு தலைப்புகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். இப்பொழுது இந்த தலைப்புக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக நீர் கொடுத்த இந்த தலைப்பிற்காக, ஜெப குறிப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட இந்த ஆலோசனை மையத்தின் வழியாக நாங்கள் உம்முடைய திருச்சபை மக்களோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்க கொடுத்த நீர் கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த கொரோனா வைரஸின் தாக்குதலினாலே எங்களுடைய மனம் பல்வேறு சோர்வுக்குள்ளாக, பல்வேறு தாக்குதலினாலே நாங்கள் பாதிக்கப்பட்டு காணப்படுகின்றோம். இந்த சோர்வுகளிலிருந்து நீர் விடுதலை தந்து எங்களை புதிய பலத்தினாலும் வழிகாட்டுதலினாலும் வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்குதலினாலே பாதிக்கப்பட்ட பல்வேறு குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் பாதுகாக்கப்பட, விடுதலையாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். சாமி, உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய காயம்பட்ட கரங்களினாலும் அவர்களை தொட்டு விடுதலை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். அதே போல இந்த கொரோனா வைரஸின் தாக்குதலினாலே இழந்த பல்வேறு குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களின் ஆறுதலுக்காக ஜெபிக்கின்றோம். இன்னும் நீர் அவர்களை இந்த மனச்சோர்விலிருந்து விடுதலை தந்து நீர் ஆறுதல் படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். அதே போல இன்னும் இந்த வைரஸினுடைய தாக்குதலினுடைய அச்சத்தினாலே பயந்து தங்களது வாழ்வாதாரத்தை பாதித்து இன்னும் இந்த அச்சத்திலிருந்து விடுதலை பெறாத பல்வேறு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பி மீண்டும் நீர் தருகின்ற பலத்தினாலே, நம்பிக்கையினாலே, விசுவாசத்தினாலே அவர்கள் மீண்டும் புது பலன் அடைந்து அவர்கள் புதிய வாழ்க்கைக்குள்ளாக திரும்ப நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஏசாயா 40:31 வேதவசனத்தின்படி, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்ற வேத வசனத்தின்படி நாங்கள் மீண்டும் எங்களுடைய பழைய இயல்பு நிலைக்கு நாங்கள் புது பலன் அடைந்து இன்னும் உமக்குள்ளாக நாங்கள் வழி நடத்தப்பட, நாங்கள் வாழ நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். நீர் அப்படி செய்வீர் என்று நாங்கள் நம்புகின்றோம், விசுவாசிக்கின்றோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் பாதத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாசிக்கும்படியாக குறித்து கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி 97 சங்கீதம் 1 to 12 முடிய.
சங்கீதம் 97 1 12 முடிய. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லோரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர் தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நல்ல நேரத்தை கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கடந்த காலங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து எங்களை வழிந்து தந்த கிருபைகளுக்காய், தயவுகளுக்காய், ஒத்தாசைகளுக்காய் நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எப்பொழுதும் கர்த்தாவே சுவாமி, ஆண்டவரே, இந்த கர்த்தாவே, இந்த அசாதாரண சூழ்நிலையிலே கர்த்தாவே, இந்த கொரோனா காலத்திலே, இந்த லாக்டவுன் சமயத்திலே ஆண்டவரே, மன கஷ்டத்தோடு மன பாரத்தோடு கர்த்தாவே சுவாமி இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய ஆவியான துணையோடு கர்த்தாவே இந்த நீ வழிநடத்த வேண்டுமாறு உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சுவாமி, இந்த லாக்டவுன் காலத்திலே தகப்பனே சுவாமி, எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனே ஆண்டவரே தகப்பனே வருமானத்தை இழந்திருக்கிறார்கள் தகப்பனே. எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தாவே வேலையை இழந்திருக்கிறார்கள் தகப்பனே, தொழிலை இழந்திருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே சுவாமி இதான் ராஜா கர்த்தாவே, உடைய ஆவியான அபிஷேகம் நிரம்பி வழிநடத்த கர்த்தாவே யார் மூலமாவது தகப்பனே நல்ல உதவிகளை நீ உங்களுக்கு தேடித்தர ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் கர்த்தாவே ஆஸ்பத்திரியில் சிகிச்சைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. குணமாக்க கரங்களை தொட்டு கர்த்தாவே ஆவியான அபிஷேகத்தோடு கர்த்தாவே கர்த்தாவே அவளுக்கு கர்த்தாவே பூரண சுகத்தை கட்டிட்டு கொடுக்க உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. கண்ணோக்கி பாருங்கப்பா, கண்ணோக்கி பாருங்க. அந்த பிள்ளை வேதனைகளாக மாற்று சுவாமி. எத்தனையோ இளவயதிலே கர்த்தாவே அநேக பிள்ளைகள் கர்த்தாவே மறுத்திருக்கிறார்கள் தகப்பனே சுவாமி. உடைய மன கஷ்டங்களாக எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் தகப்பனே. அவருடைய மன கஷ்டத்திலாக மாற்று சுவாமி. ஆண்டவரே ஆவியான துணையோடு கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு நீ சகல ஆறுதலை தேர்தலை கொடுத்து தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு நீ கர்த்தாவே சுவாமி நல்ல கிருபையான ஆண்டவரே உதவிகளை நீ கர்த்தாவே தேடி தாரும் சுவாமி. கர்த்தாவே உடைய கண்ணோக்கி பார்க்க நம்பிய பிள்ளைகள் ஒரு நாள் கைவிடாத தேவன் ராஜா. அந்த இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தாவை பாலும் தேனும் முடிகிற கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவரை எப்படி இல்லாமல் கர்த்தாவை பழைய மேக சபத்தினால் விரைவிலே அக்னி சபத்தினால் வெள்ளெடுத்து வந்த கர்த்தர் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே இந்த அசாதாரண சூழ்நிலை கர்த்தாவே பிள்ளைகள் கர்த்தாவே எவ்வளவு கஷ்டத்தை அனுபவம் தெரியும் சுவாமி. அந்த கஷ்டத்திலாக இந்த பிள்ளைகளுக்கு நீ விடுதலை கட்டிட்டு கொடுக்க அவருடைய கண்களை ஒப்புடுத்து வைக்கிறோம் சுவாமி. அவருடைய மன கஷ்டங்களை மாற்றி போடும் தகப்பனே. அவருடைய மன பாரங்களை நீக்கி போடும் தகப்பனே. ஆண்டவரே நீதான் ராஜா கர்த்தாவை இம்மட்டும் ஆண்டவரே எல்லா கர்த்தாவே இந்த கர்த்தாவே சுவாமி லாக்டவுன் காலத்திலே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே சுவாமி எல்லா தேவையிலும் கர்த்தாவே ஒரு குறையிலாவது இம்மட்டும் வழிநடத்திக் கொண்டு வருகிறேன் தகப்பனே. தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டு வரவேணுமாறு உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஆலயத்துக்கு போய் கர்த்தாவே கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகிவிட்டது தகப்பனே. சீக்கிரமாய் தகப்பனே ராஜா கர்த்தாவே இதெல்லாம் மாறி ஆண்டவரே நாங்கள் என்னெல்லாம் தப்பு செய்தோம் இதெல்லாம் கர்த்தாவே உணர்ந்து கர்த்தாவே நாங்கள் திரும்பி தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் மறுபடியுமாய் தகப்பனே ஆலயத்துக்கு கர்த்தாவே சரியான நேரத்துக்கு கர்த்தாவே சென்று சரியான நேரத்துக்கு கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஆலயத்துக்கு தூங்க முன்ன சென்று கர்த்தாவே முடிந்தவுடன் நாங்கள் ஆலயத்தை விட்டு திரும்பி வரக்கூடிய கிருபை எல்லா பிள்ளைகளுக்கு தந்திரஞ்சு வைக்கிறோம் சுவாமி. 6 மாதங்கள் ஆகிவிட்டது அப்படி ஆலயத்துக்கு கர்த்தாவே நாங்கள் போய் ஆண்டவரே இதெல்லாம் கர்த்தாவே உணர்ந்து கர்த்தாவே என்னென்ன கர்த்தாவே பாவங்கள் எல்லாம் நாங்கள் விடணுமோ என்னென்ன கெட்ட பழக்கலாம் விடுமோ அதெல்லாம் நாங்கள் கர்த்தாவை விட்டு நாங்கள் புது சிருஷ்டியான கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே நாங்கள் ஆலயம் சீக்கிரமாய் திறக்கப்பட்டு நாங்கள் போகும்போது நாங்கள் புது சிருஷ்டியாய் நாங்கள் எடுத்து செல்ல நீர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளையோடு நீ பேசுமா கிரியை செய்து தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே ஆலயக்கெல்லாம் நாங்கள் அசால்ட்டாக நினைத்தோம் தகப்பனே. இப்பொழுதுதான் தகப்பனே தெரியும்
தகப்பனே, ஆலயத்துடைய அருமையெல்லாம் நாங்கள் உணர்ந்து தகப்பனே ஆண்டவரே உடைய ஆலயத்துக்கான கர்த்தாவை கருத்தோடு ஆண்டவரே கர்த்தாவை சுவாமி பக்தியோடு நாங்கள் ஆலயத்துக்கு சென்று உடைய தரிசிக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு கட்டிட்டு கொடுக்க ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது மறுபடியும் முடியுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. சீக்கிரமா இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தாரும் தகப்பனே. சீக்கிரமாய் கர்த்தாவை எல்லா பிள்ளைகளுடைய மன கஷ்டத்தை மாற்றி ராஜா. ஆவியான அபிஷேகம் நிரம்பி வழியிட்டு தகப்பனே ஆவியோட துணை எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்க தேவனை கிருபை பாராட்டு ஜெபிக்கிறோம். எல்லாருடைய மன கஷ்டங்கள், மன காயங்கள், மனப்பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடு ராஜா. இம்மட்டைகளை கைவிடாதபடி கண்ணோக்கி பார்த்த கர்த்தர் தொடர்ந்து காத்துக்களும் ஆசிரியம் தகுதிப்படுத்தி பலப்படுத்தி தாரும். துதி கன மகிமையெல்லாம் அமக்கை செலுத்திடும் நீரை ஏறெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபங்கள் பரமபிதாவே ஆமென். இயேசு எங்கள் ராஜா, வாசம் வீசும் ரோஜா, பாடல் பாடும் நேரம், பாடுங்கள் புது பாட்டு. பாடல் பாடும் நேரம், பாடுங்கள் புது பாட்டு. லாலா லலலலா 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 லாலா லலலலா லலலலா லலலலா. நல்மணம் கமழும் வாழ்வு வேண்டுமா நீயும் கூறு. நல்மணம் கமழும் வாழ்வு வேண்டுமா நீயும் கூறு. இயேசுவை ஏற்றுக்கொள், வாசம்தான் உன்னுள்ளில். இயேசுவை ஏற்றுக்கொள், வாசம்தான் உன்னுள்ளில். இயேசு எங்கள் ராஜா, வாசம் வீசும் ரோஜா, பாடல் பாடும் நேரம், பாடுங்கள் புது பாட்டு. பாடல் பாடும் நேரம், பாடுங்கள் புது பாட்டு. லாலா லலலலா 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 லாலா லலலலா லலலலா லலலலா. நிலையான நித்திய வாழ்வு வேண்டுமா நீயும் கூறு. நிலையான நித்திய வாழ்வு வேண்டுமா நீயும் கூறு. இயேசுவை ஏற்றுக்கொள், பரலோக வாழ்வுண்டு. இயேசுவை ஏற்றுக்கொள், பரலோக வாழ்வுண்டு. இயேசு எங்கள் ராஜா, வாசம் வீசும் ரோஜா, பாடல் பாடும் நேரம், பாடுங்கள் புது பாட்டு. பாடல் பாடும் நேரம், பாடுங்கள் புது பாட்டு. பிரியமானவர்களே, இப்பொழுது கொடுக்கப்பட்ட இந்த ஜெபம் குறிப்புக்காக நாம் எல்லோரும் ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இன்றைய சூழ்நிலையில அநேக வாலிப பிள்ளைகள் அநேக கிறிஸ்துக்குள்ளாக வர்றாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பிற்பாடு அவர்கள் சூழ்நிலையும் இன்றைய உலக சூழ்நிலையும் கல்வி பொருளாதார குறைவுகளும் மற்றும் பிசாசின் கிரியைகளும் மக்களை ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் தொலைதூரம் போகச்சுகிறது. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில இருந்து அவர்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கவும், ஆண்டவரை இறுக பிடித்து கொள்ளவும், ஆண்டவருக்காக ஆண்டவரோடு கூட செல்லவும் நடைமுறையில் இருக்கணும். அதற்காக நாம் இப்பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஜெபிக்கிற சுவாமி, ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கர்த்தாவே, உமக்குள்ளே நிலைத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலைனாலும் சரி ஆண்டவரே, இந்த கொரோனா சூழ்நிலையிலும் வீட்டில் தனிமையில் இருக்கிற நேரத்திலும் நண்பர்களை விட்டு பிரிந்திருக்கிற நேரத்திலும் சகோதர ஐக்கியம் இல்லாத நேரத்திலும் அவர்கள் ஆண்டவரே வேதத்தை வாசித்து ஜெபித்து உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய பிள்ளைகளாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிற ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே பிசாசு பிள்ளைகளை கெடுத்து விடாமல் ஆண்டவரே
நீர் அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான கிருபையை தர வேண்டுமாய் கேட்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே அவர்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்க ஆண்டவரே. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவரே மன நிறைவோடு வாழ நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே அப்பா நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கேட்கிற ஆண்டவரே. அவரை பார்க்கிற மற்றவர்கள் ஆண்டவரே உமக்குள்ளாக வரத்தக்கதாக ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைய எங்க திருச்சபையில இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் எல்லா வாலிப சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே திருமணமானவர்களுக்கும் ஆண்டவரே சூழ்நிலையில் ஆண்டவரே நீர் கர்த்தாவே அவர்களை உதவி செய்து அவர்களை பாதுகாத்து நீர் இன்றைக்கு அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசுபாடம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. காசுபாடம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்து நான் ஒருக்கப்பட்டு கிடந்து என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சி விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் வரை. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பல வீணருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மையுண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாய் எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மைமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானார் என்று புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தப்படி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே,
அவருடைய ஜனங்களோடே கூட களிகூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழுதியிருக்கிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன். வேத பாடம் முடிந்தாயிற்று. தேவனை மக்கி மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கொடைக்கானல் சிஎஸ்ஐ டவுன் ஆலயத்திலே பயிற்சி ஆயராக பணியாற்றிய என்னை சிஎஸ்ஐ பசுமலை குருசேகரத்திற்கு பயிற்சி ஆயராக உங்கள் மத்தியிலே ஊழியத்தை தொடர்ச்சியாக செய்யும்படியாக கடவுள் பாராட்டின பிரதான கிருபைகளுக்காக நான் கடவுளை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் ஜெப மாதத்திலும் நாம் ஜெபிக்கும்படியாக நம்முடைய இல்லங்களில் கூடியிருக்கிற இவ்வேளையில் கொரோனா பாதிப்பு மற்றும் இன்னும் பிற காரணங்களினால் தன் குடும்பத்தின் மக்களை இழந்து தவிக்கின்ற மக்களுடைய ஆறுதலுக்காகவும் சமாதானத்துக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். அன்பும் சிநேகமும் தயவும் கிருபையும் உள்ள கடவுளை, இந்த அருமையான இந்த ஜெப நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். கடவுளே, ஆண்டவரே, ஆலயத்திலே நின்று நாங்கள் ஜெபிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டாலும் இந்த காணொளியின் வழியாக நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக, நாங்கள் ஒருமனப்படப்படியாக கர்த்தர் கொடுத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கின்றோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, இந்த கொரோனாவின் காலத்திலும் கூட தங்கள் உறவை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக நாங்கள் உருக்கமாக ஜெபிக்கும்படியாக நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். ஆம் கர்த்தாவே, நீங்கள் ஆறுதலின் தகப்பன் என்று திருமறை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, ஒரு விசை கூட அப்பா உம்முடைய ஆறுதல் அருமையான குடும்பத்தின் மக்களுக்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலும் கூட சொந்த தகப்பனை, சொந்த பிள்ளைகளை, சொந்த குடும்பத்தின் மக்களை இழந்து வாடுகின்ற மக்களுக்கு கர்த்தர் நீங்க மெய்யான ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கண்ணீரோடு இருக்கின்ற அனைத்து ஜனங்களுக்கும் என் தேவன் நீங்க கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கொரோனாவின் நாட்களிலே ஆம் கர்த்தாவே, உறவை இழந்து தவிக்கின்ற மக்கள் விசுவாசத்தையும் இழந்திருக்கின்ற இந்த சூழலிலும் கூட என் தேவனுடைய கரம் அப்பா அவங்களோடு கூட தொடர்ச்சியாக நின்று உமக்குள்ளான விசுவாசத்திலே அவங்க பலப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வெளிப்படுத்தல் 21:4 சொல்கிறது, அவர்கள் கண்ணீரை தேவன் துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குதே. இந்த நேரத்திலும் கூட அப்பா அனைத்து மக்கள் ஆமாண்டவரை இழந்து தவிக்கின்ற அனைவருடைய கண்ணீரை கர்த்தர் நீங்க துடைக்க வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கூட அப்பா திருச்சபையாக இணைந்து அப்பா இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, விசுவாச வாழ்வுக்காக, ஆம் கர்த்தாவே தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் கர்த்தர். ஒரு விசை கூட மனமிறங்க தகப்பனே, அப்பா மனமிறங்க தகப்பனே ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வழியாக மிக தாழ்மையோடு வென்ற அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். உமக்காய் காத்திருப்பேன்.
ஏசையா ஏசையா என் நீதி நீதானையா ஏகோவாசுக்கேனும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா ஏகோவாசுக்கேனும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவேன் ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவேன் என் கர்த்தரே தாங்குகிறீர் என் பாதையிலே நோக்கமாயுள்ளே என் வழிகளொன்று பிசகுவதில்லை என் அடியை உறுதிப்படுத்துகிறீர் என் கர்த்தரே தாங்குகிறீர் என் பாதையிலே நோக்கமாயுள்ளே என் வழிகளொன்று பிசகுவதில்லை என் அடியை உறுதிப்படுத்துகிறீர் ஏசையா 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 என் நீதி நீதானையா ஏசையா 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 என் நீதி நீதானையா ஏகோவாசுக்கேனும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா ஏகோவாசுக்கேனும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன் என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவேன் நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ ஏகோவாசுக்கேனும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா ஏகோவாசுக்கேனும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் நீங்கள் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்தப்பா உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இப்பொழுதும் கூட நாங்கள் லென்ஸ் ஆஃப் ஹோப் அப்படின்ற தலைப்பில் உண்மை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள போகிற சத்தியத்தை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா. இந்த காணொலி வாயிலாக இதை கேட்குற எல்லாருக்கும் இந்த நோக்கம் போய் சேர நீ உதவி செய்யுங்க ஏசப்பா. அதே மாதிரி இப்போ நாங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணும்போதும் எங்களை மறைத்து உண்மை வெளிப்படுத்துங்க. மீதியான நேரம் முழுவதும் கூட இருந்து வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென்.
அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2020வது வருடம் நம்ம எல்லாருக்கும் ஒரு சவால் நிறைந்த வருடமா இருக்கு. இந்த சவால் நிறைந்த வருடத்திலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை கேர் பண்ணி ரொம்ப அற்புதமா நம்மளை வழிநடத்தி இருக்காங்க. இந்த சவால் நிறைந்த இந்த கஷ்டமான வருடத்தை நம்பிக்கையோடு எப்படி எதிர்கொள்றது அப்படின்றத லென்ஸ் ஆஃப் ஹோப் அப்படின்ற தலைப்பின் கீழே உங்களுக்கு இந்த காணொலி வாயிலாக சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலை டோட்டலாகவே இது சேஞ்ச் பண்ணிடுச்சு. நம்மளால் மாஸ்க் இல்லாமல் வெளியில் போகவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா அந்த இடத்துல நம்ம ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஒரு நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் போனோம்னா அதுக்கு நம்ம கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டே போக முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான். அதே மாதிரி நம்மளுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ், ஃபினான்ஷியல் நீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினான்ஷியலி நம்ம ஒரு லெவல் இறங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாமே நமக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு துக்க நிகழ்வாகட்டும், இது எல்லாமே வந்து கொரோனாக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இந்த கொரோனா சிச்சுவேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு பெரிய சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான இந்த பெயினான ஒரு சிச்சுவேஷனை நம்ம எப்படி கடந்து போகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கொரோனானால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2,85,000 பேர். ஸோ அதுக்கப்புறம் 4,690 பேர் இறந்துட்டாங்க. 2,09,000 பேர் வந்து ரெக்கவர் ஆகிருந்துட்டாங்க. இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 20,09,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து 14 லட்சம் பேர் ரெக்கவர் ஆகிட்டாங்க. 42,518 பேர் இறந்துருக்காங்க. அதே உலக அளவில் எடுத்துக்கிட்டோம்னா 1,93,00,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1,17,00,000 பேர் ரெக்கவர் ஆகிட்டாங்க. 71,000 பேர் கிட்ட ஆல்மோஸ்ட் இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது இன்னும் கூடும், இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு ப்ரெஷர் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை, நம்மளோட உணர்வுகளை என்ன மாதிரி பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, போர்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம், சலிப்புத்தன்மை. இப்போ இந்த லாக்டவுன் இந்த சுச்சுவேஷன் நமக்கு எப்போ வந்துச்சுன்னா மார்ச் மாதம் வந்துச்சு. அது இப்போயும் இப்போ ஆகஸ்ட் வந்துச்சு, இன்னும் கண்டினியூ ஆகும்னு சொல்கிறாங்க. நமக்கு இது எப்படா முடியும், நம்ம எப்போ நார்மல் லைஃப் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சலிப்புத்தன்மை வந்து நம்ம எல்லாருக்கிட்டையுமே தட்டிடுச்சு. இது நம்மளை உணர்வு ரீதியாக எப்படி நம்மக்கிட்ட ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, மனுஷங்களோட உணர்வுன்றது ஒரு அலை மாதிரி, அது ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணோம்னா அந்த இடத்துல ஒரு சுழற்சி உருவாகும். அதே மாதிரி தான் இந்த கொரோனான்ற ப்ரெஷர் வந்து நம்மளை உணர்வு ரீதியாக நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி சுழற்சியை கிரியேட் பண்ணிருக்கோம். இது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இப்போ பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக, ஒரு சுதந்திரமாக, சமாதானமாக, அதுக்கப்புறம் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆர்வம் காட்டுறதா இருக்கட்டும், நல்ல நம்பிக்கையாக ஒரு இடத்துக்கு ஒரு இதை கடந்து போகிறதா இருக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, ஒரு நம்மளோட பாசிட்டிவ் சைட், பாசிட்டிவ் பிஹேவியர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு நெகட்டிவ் எடுத்துக்கோன்னா, ஐயோ என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு நம்மளோட கவலைப்பட்டுக்கலாம். இதை நம்ம எப்படி கடந்து போகிறோமோ ஐயோ அப்படின்னு திங்க் பண்ணலாம். நம்ம இந்த இடம் நம்மளோட வாழ்வாதாரத்தை இது ஃபுல்லாகவே பாதிச்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம். ரொம்ப சந்தேகமாக இருக்கலாம். நம்மளோட எதிர்காலத்தை பற்றி நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கலாம். இந்த மாதிரி பல நெகட்டிவ் தாட்ஸையும் நம்ம கிட்ட கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வந்து இதை எப்படி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் கடந்து போகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கொரோனா வியாதியினால் ஏற்பட்டுள்ள ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே நம்முடைய உணர்வுகளை ஆக்கப்பூர்வமாக கையாளுவதற்கு சில வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம். முதலாவது டிப் 1 என்ன அப்படின்னு சொன்னால், know your God personally. ஸோ அந்த இடத்துல நான் வந்து பர்சனலிங்கிற வார்த்தையை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக வலியுறுத்த விரும்புகிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம சர்ச்சுக்கு போய் அப்படிதான் நம்ம வளர்ந்து வந்திருக்கிறோம்.
அப்ப நமக்கு வந்து நிறைய செய்திகள் நம்ம கேட்டிருக்கோம், அடிக்கடி நம்ம பைபிளை வாசித்திருக்கிறோம். வார்த்தைகள், அற்புதங்கள், அனுபவங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து பரிச்சயமானதா இருக்கு. ஆனா இப்ப ஒரே ஒரு கேள்வி இந்த லாக்டவுன்ல நம்மளை கேட்க வேண்டியது என்னன்னா, எனக்கு என் ஆண்டவரை தனிப்பட்ட முறையில தெரியுமா? ஏன்னா நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் வந்து எகிப்திலிருந்து கிளம்பி கானானுக்கு போகும்போது அங்க 2 பேரால தான் வந்து கானானுக்குள்ள நுழைய முடிஞ்சதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்ப அந்த ரேஷியோ வந்து நமக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை வந்து வலியுறுத்துது, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு ஐக்கியத்தை அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். ஸோ அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:6 lakhs. 6 லட்சத்துல 2 பேர், காலேபும் யோசுவாவும் விசுவாச ஆவி உடையவர்கள். ஸோ இந்த லாக்டவுன்ல நம்முடைய ஆவி விசுவாச ஆவியா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்கலாம். அப்போ நிறைய பாரங்கள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள். நம்ம அந்த செகண்ட் ஸ்லைட்ல கூட பார்த்தோம், எக்கச்சக்க பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. கடன் இருக்கலாம், நம்ம ஃபேமிலியில பிரச்சனைகள் இருக்கலாம், வேலையில பிரச்சனைகள் இருக்கலாம், இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினான்சஸ், பொருளாதாரத்துல நமக்கு பிரச்சனைகள், பிசிக்கலா நம்ம கஷ்டங்களை அனுபவிக்கலாம், நிறைய இருக்கு. இப்போ இந்த நேரங்கள்ல நம்ம வந்து ஆண்டவருடைய இருதயத்துல நம்ம குறிச்சு என்ன வச்சிருக்காரு அப்படிங்கிறத அமைதியாக அமர்ந்திருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ போன வாரத்துல வந்து ஒரு சிந்தனை, அதை நான் தரிசனம்னு சொல்ல முடியாது, ஒரு சிந்தனை தான். ஆனா எனக்கு அர்த்தத்தை குடிச்சிட்டு அந்த சிந்தனை. அதாவது ஒரு மனுஷன் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மூட்டை பாரத்தை தூக்கிக்கிட்டு சுமந்து நடந்துட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா அந்த பாரம் வந்து அதிகமாக இருக்கிறபடினால அந்த மனுஷனே அப்படியே கூன் போட்டு கம்ப்ளீட்டாக குனிஞ்சது மாதிரி நான் பார்க்குறேன். அப்போ அந்த மனுஷன் வந்து அப்படியே சுமந்து தூக்கிக்கிட்டே போக 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 ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அவ்வளோ சுமையும் தூக்கிக்கிட்டே நடக்கும்போது ரொம்ப அவருக்கு டயர்டான உடனே என்ன செஞ்சிடாரு, ஒரு பாயிண்ட்ல அப்படியே அந்த சுமையை கீழே போட்டுட்டு கை காலெல்லாம் உதறி நம்ம அவ்வளோதான் ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சு கீழே போட்டுட்டு ஒரு அந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப தற்காலிகமானது, ஒரு 2 நொடி பொழுதுன்னு கூட நம்ம சொல்லலாம், ரொம்ப தற்காலிகமானது. திரும்பி பார்க்கும்போது அந்த பாரத்துல இருந்த எல்லா காரியங்கள், எல்லா கவலைகள் எல்லாம் அப்படி செதறுண்டு போயிடுச்சு. ஸோ இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்ததற்கான ஒரு அர்த்தமே வந்து அங்க வந்து என்ன செய்யலைன்னா கிடைக்கல. இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்து அப்படியே செதற போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதை குறிச்சு என்னன்னு நான் சிந்திச்சுட்டே இருக்கும்போது அடுத்த காட்சி எனக்கு வருது. இன்னும் கொஞ்சம் தூரம் அதே மனுஷன் அந்த பாரத்தை எடுத்துட்டு போய் இயேசு கிறிஸ்துவோட கரங்கள்ல வந்து அப்படியே அதை வந்து ஹேண்டில் பண்றார். அப்ப அதை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு மத்தியஸ்தராய் பிதாவின் இடத்துல ஒவ்வொரு சின்ன 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 காரியங்களை குறித்தும் அவர் வந்து என்ன செய்யறாருன்னா அதை வந்து அதை கையெழுத்து பிதாவாகிய தேவன் வந்து நமக்கு வந்து அதை ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி கரெக்டா செட்ரைட் பண்ணி எல்லா கோணலான காரியங்களையும் செவ்வையாக்கி தருகிறார். இதுதான் வந்து அந்த காட்சியில எனக்கு வந்து வந்த ஒரு செய்தி. அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர். அவருடைய நுகம் தான் லகுவானது. நம்மளால இந்த லாக்டவுன் காலத்துல ஆண்டவரை தனிப்பட்ட முறையில அறியாம விசுவாச ஆவி உடையவர்களா இல்லாம பாரத்தை கையாளுவது கூடாத காரியம். அதனால கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்னன்னா ஜீவனுள்ள தேவனை நம்ம அறிந்திருக்கிறோம். ஸோ இன்னும் தனிப்பட்ட முறையில நம்ம வந்து அவரோடு கூட ஐக்கியத்துல வலுப்படுவோம். அடுத்த டிப், நோ யோர் செல்ஃப். நம்ம யாரு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அதிகமாக அறிந்து கொண்டிருக்கிறோமா இந்த லாக்டவுன் காலங்கள்ல? அதாவது இதுல நான் 3 செல்ஃப் வந்து நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று என்னன்னா கான்டெக்சுவல் செல்ஃப், அடுத்து டெவலப்ட் செல்ஃப், அப்புறம் ட்ரூ செல்ஃப். இந்த கான்டெக்சுவல் செல்ஃப் என்னன்னா இப்போ ஃபேமிலிங்கிற கான்டெக்ட்ல நம்ம வந்து இவங்க இப்படிதான் அப்படின்னு நம்மளை வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. சொசைட்டியில, ஒர்க்ல, நம்மளோட ஒர்க் பிளேஸ்ல, நம்மளுடைய ஆலயத்துல அப்படி ஒரு செல்ஃப் நம்மளை பத்தி ஒரு இந்த கான்டெக்ட்ல இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ற ஒரு செல்ஃப். அடுத்து டெவலப்டு செல்ஃப்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேலண்ட்களையும் நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸையும் நம்மளுடைய ஸ்கில்ஸையும் நம்ம வந்து வளர்த்துட்டே வந்துருந்துருப்போம். ஸோ அது வந்து நம்மளோட டெவலப்டு செல்ஃப். ஆனா நோயிங் யுவர் செல்ஃப்னு இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னன்னா ட்ரூ செல்ஃப். உண்மையா நான் யாரு, அந்த
கேள்வி நான் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து சிந்திக்கும் போதுதான் எனக்கு வந்து அந்த கேள்விக்கான பதில் வரும். ஸோ ட்ரூ செல்ஃப் என்னன்னா who you are really deep inside, who you really are deep inside. அப்ப ஆழ் மனசுல நான் உண்மைக்குமே யாரு அப்படின்னு சொல்லி இந்த லாக்டவுன் காலங்கள்ல நம்ம ஜாஸ்தியா சிந்திச்சு பார்ப்போம். ஓகே, இந்த நோ யுவர் செல்ஃப்ல இன்னும் கொஞ்சம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்மளுடைய மெமரிஸ், நம்மளுக்கு ஹீல்டு மெமரிஸ் இருக்கா? நம்மளோட மெமரிஸ் வந்து மனுஷனுக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்கு. அப்ப அந்த ஞாபகங்கள்ல வந்து சில விஷயங்கள் நமக்கு சந்தோஷமானதா இருக்கு, சில விஷயங்கள் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கு. அப்ப ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள்லையும் மன்னிக்க வேண்டிய காரியங்களை மன்னித்து, நம்ம லெட் கோ பண்ண விட்டு வேண்டிய காரியங்களை விட்டு கர்த்தருடைய அந்த சாவரனிட்டி, அவருடைய அந்த சர்வ வல்லமைக்கு நம்ம வந்து நம்மள என்ன செய்யணும்னா ஒப்பு கொடுத்தாதான் நம்மளால நம்மளுடைய ஞாபக பகுதியிலிருந்து ஹீல் ஆக முடியும், சுகம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இமோஷன்ஸ், ஹேண்டில் இமோஷன்ஸ். ஸோ இந்த லாக்டவுன்ல நம்மளுடைய உணர்வுகள் அதை வந்து நம்ம வந்து கையாளணும்னு சொல்லி நம்ம அழைக்கப்படுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உணர்வுகளை, அந்த உணர்வை வந்து அதுக்கு ஒரு உணர்வே இல்லைன்னு சொல்லி நம்ம அதை டினை பண்ணி அப்படி ஒரு ஆகிறதுனால ஒரு பிரயோஜனமும் நமக்கும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கிடையாது. அப்போ ஒவ்வொரு உணர்ச்சியா நம்ம உணர்கிற உணர்வுகளை எடுத்து அதை என்ன செய்யணும்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல ரொம்ப பயம் எனக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த பயத்தோட ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்யணும், எனக்கு என்ன உணர்வு இருக்குங்கிறத நான் கண்டு அறியணும். அது பயமா, கவலையா, கோபமா, நம்பிக்கையா, சந்தோஷமா, விசுவாசமா, நான் என்ன உணர்றேன் அப்படிங்கிறத நம்ம கண்டு அறியணும் ஃபர்ஸ்ட். இப்ப பயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா செகண்ட், அந்த பயத்துல எந்த அளவுல நான் உணர்றேன் பயத்தை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா நடுக்கம், பதட்டம், கவலை, பயம், விரக்தி, பீதி, திகில். அப்ப வேற வேற இன்டென்சிட்டி, வேற அளவுல என்னால ஒரு உணர்ச்சியை வந்து உணர முடியும். ஸோ அது என்ன இன்டென்சிட்டியில நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கண்டுபிடிச்சு சூட்டபிளான வசனத்தை வச்சு நம்ம அதை என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். இப்ப திகில் வந்து உனக்கு அணுகுவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீ பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த எந்த அளவுல நம்ம பயமோ ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை நம்ம உணர்ந்தாலும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வல்லமையுள்ள வார்த்தை அது அந்த ஆழத்துல இருந்து நம்மளை மீட்டி எடுக்கிறதுக்கு வல்லமையா இருக்குன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அதை தான் நம்ம வந்து பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். இப்படிதான் நம்மளுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் நம்ம எடுத்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய தெரிந்தெடுப்புகள். இப்போ ஒரு நாள்ல வந்து 86,400 நொடி பொழுதுகள் இருக்கு. அப்ப ஹெல்தி சாய்ஸஸ் நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ மீ அண்ட் காட், நான் ஆண்டவரோட செலவழிக்கிற நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் எத்தனை ஒரு நாள்ல, நான் என்னோடையே உட்காந்து நான் சொல்றேன்ல இந்த ஞாபக பகுதிகள் எல்லாம் நம்ம டீல் பண்ணணும், நம்மளுடைய உணர்வுகளை டீல் பண்ணணும், நம்மளுடைய சிந்தனைகளை டீல் பண்ணணும்னு அதுக்கு நான் எடுத்துக்கொள்கிற நேரம் என்ன நான் கேர் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்கிற நேரம் என்ன. அதே மாதிரி இயற்கையோடு செலவழிக்கிற நேரம், இயற்கையோடு செலவழிக்கிற நேரம் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா ஒரு வாக்கிங்கோ, ஒரு பெட் அனிமலை நம்ம கேர் பண்ணிக்கிறதோ, இல்லைன்னா கிளவுட்ஸ் அப்சர்வ் பண்றது, பேர்ட்ஸோட சத்தங்களை கேட்கறது, அந்த மாதிரியான இயற்கையோட செலவழிக்கிற நேரங்களும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா நம்மளை வைக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு நான் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க், என்னோட ஒர்க் டைம் எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் நம்மளை மையப்படுத்துனது. நம்மளோட குடும்பத்தினரோட நம்ம எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு மற்ற காரியங்களோட எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நம்மளுடைய சிந்தனைகள், ஹோப்ஃபுல் தாட்ஸ். இப்போ நம்ம வந்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த லிஸ்ட்ல உள்ள காரியங்கள், இப்போ நான் என்னோட சிந்தனை, இந்த நிமிஷம் நான் சிந்திக்கிற சிந்தனை, அந்த லிஸ்ட்ல உள்ள எல்லா காரியங்களுக்கும் எனக்கு டிக் வந்துச்சுன்னு சொன்னா
என்னைய கட்டாயமா அது என்னைய ஆரோக்கியமா தான் வச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த செக்லிஸ்ட் கூட நம்ம பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இப்போ இந்த லாக்டவுன் காலங்கள்ல நம்ம இந்த 4 காரியங்களையும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனம் செலுத்தணும்னா அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஹீல்டு மெமரிஸா இருக்கட்டும், ஹேண்டில்டு இமோஷன்ஸா இருக்கட்டும், ஹெல்தி சாய்ஸஸா இருக்கட்டும், ஹோப்ஃபுல் தாட்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த 4 காரியங்களையும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்மளுடைய ஆத்மா வந்து நல்ல ஆரோக்கியமா நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். நம்மளால வந்து நிறைய ஸ்பேஸை உணர முடியும். உள்ள ஒரு இன்னர் சைலன்ஸை கூட, ஒரு அமைதி, ஒரு சமாதானத்தை கூட நம்மளால உணர முடியும். ஓகே, ஸோ கடைசி டிப்புக்கு நம்ம வந்துட்டோம். நோயிங் வேஸ் டு ரெடியூஸ் ஆர் ஸ்ட்ரெஸ். ஸோ முதலாவது நான் சொன்னேன் ஆண்டவரை பர்சனலாக நம்ம அறிந்து கொள்ளணும்னு. 2வது நான் சொன்னேன் நம்மளையே வந்து இன்னும் அதிகமாய் ஆழமாய் அறிந்து கொள்ளணும்னு. இப்போ 3வது வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை, மன அழுத்தத்தை வந்து எப்படி நம்ம குறைச்சிக்கிறது அப்படின்னு. இது வந்து நம்மளோட பர்சனாலிட்டியோட ரொம்ப ரொம்ப சம்மந்தப்பட்டதா இருக்கு. டெம்பரமெண்ட், நம்மளுடைய ஸ்பாவங்கள் வித்தியாசப்படுது. எல்லாருடைய ஸ்பாவங்களும் வித்தியாசமான ஸ்பாவங்கள். அதுல வந்து நம்ம ஆழமா பார்க்கல. நம்ம ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இவங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளுமே பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். இவங்க வந்து மனசுக்குள்ள வச்சு ரொம்ப யோசிக்கிறது இல்லை, வெளிப்படையா அவங்க வந்து அவங்களுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தக்கூடியவர்கள், சிந்தனையையும் வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள். ஸோ இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து இப்போ பாருங்க, இப்போ இவங்களால வந்து பீப்புளோட ரிலேட் பண்ணக்கூடிய மக்கள். அப்போ எப்பயுமே அவங்கள சுற்றி மக்கள் இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ கட்டாயமா எங்கேயுமே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிறது பெரிய மன அழுத்தமாக தான் இருக்கும். ஸோ வர்ச்சுவல் மீட்டிங்ஸோ இல்லாட்டினா ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவங்க வந்து ஒரு சோஷியலைசிங், ஒரு மீடியம்ல அவங்க வரணும் கட்டாயமா. அப்போதான் அவங்களால வந்து ஒரு மன அழுத்தத்தை வந்து என்ன செய்ய முடியும்னா குறைச்சி கொள்ள முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அவங்க பேசுறதோ இல்லை இந்த மாதிரி ப்ரேயர் மீட்டிங்ஸோ எதுனாலும் ஒரு வர்ச்சுவல் மீட்டிங் மற்ற மக்களுடைய தொடர்புக்குள்ள வந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கு. இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா காலரிக் பீப்புள். இவங்களுக்கு வந்து கோல்ஸ், ஏதாச்சும் நியூ கோல்ஸை வந்து அவங்க அச்சீவ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த பீப்புளுக்கு வந்து நிறைய நேரம் சும்மா கிடந்திருக்கு, ஆனால் வேற எதுவும் செய்ய வேண்டிய வேலைகள் வந்து எதுவும் அவ்வளோக்கா இல்லைன்னா கட்டாயம் ஃப்ரஸ்ட்ரேஷனும் கோபமும் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி குரூப்ல இருக்கிற பீப்புள் வந்து புதுசா ஏதாச்சும் சின்ன காரியங்களை எடுத்து அவங்க செய்யறது வந்து அவங்களுக்கு நல்லதா இருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா இன்ட்ரோவர்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். இவங்க பார்த்தீங்கன்னா மெலங்கலிக்னு ஒரு குரூப். இவங்க வந்து அவ்வளவுக்கா மக்களோட வந்து ரொம்ப பேசி அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க, சைலண்டா இருப்பாங்க. ஆனா ஆழமான ஒரு சிந்தனைக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பாவம். ஓகே, அப்படிப்பட்ட மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரியேட்டிவா இருக்கனால நல்ல பெயிண்டிங்கோ, கலரிங்கோ, சிங்கிங், குக்கிங், ஏதாச்சும் நல்ல பூரணத்துவத்தை விரும்புகிறவங்க தனியா இருந்து இந்த மாதிரியான பிரயோஜனமான காரியங்கள் எல்லாம் அவங்க செய்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். இவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட் ஓரியன்டா இருப்பாங்க. ரெஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி பீப்புள் வந்து நல்ல மியூசிக், மெலோடியஸ் மியூசிக் கேட்கறது, நல்ல ஃபன், நல்ல காமெடி லிசன் பண்றது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஒரு ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய ஸ்பாவம் என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ரெசன்டேஷனோட முடிவில் நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, நம்மளுடைய ஆண்டவருக்கு நம்பிக்கையின் தேவன் ஒரு பேர் இருக்கு. ஸோ அவர் வந்து நம்மளை கைவிடுகிற தேவன் அல்லவே இல்லை. அவர் நம்மளை தாயின் கருவில உருவாக்கும் போதே நம்மளை வந்து பேர் சொல்லி அழைத்து அறிந்தவர். என்ன இந்த வாழ்க்கை பாதை சுள்ளத்திலையும் அவர் வந்து நமக்கு நன்மையும் தீமையும் தெரிந்தெடுக்கிற அந்த ஃப்ரீ வில்ல மட்டும் அவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவரை மட்டும் நம்ம தெரிந்து எடுத்துட்டோம்னா போதும், எந்த நேரத்திலையும் நம்ம கர்த்தரை சந்திக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கலாம். ஸோ இந்த நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராகன்னு ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலதான் அவரால் வந்து நம்மளை எல்லா விதமான சந்தோஷத்தினாலையும் சமாதானத்தினாலையும் நிரப்ப முடியும். அதனால இந்த நாட்கள்ல முக்கியமா நம்ம வந்து ஆராதித்து தேவ ஆவியானவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நம்மளை மூடிக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம்.
ஸோ நம்பிக்கையின் தேவன் அப்படிப்பட்ட ஒரு பிரசனத்துக்குள்ள நம்ம மூடப்பட்டு இருக்கும்போது சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விசுவாசத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஆவியானவருடைய வல்லமையினால நமக்கு கட்டளையிட்டு தருவார். அதுதான் நமக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற சத்தியம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா நீரே எங்கள் நம்பிக்கை, எங்களோட 100% நம்பிக்கை நீங்க தான் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில கூட எங்களோட CSI வைட்டல் மெமோரியல் சர்ச் திருச்சபை மக்கள் அனைவரையும் ஆண்டவரே இன்னமாய் கர்த்தாவே அப்பா இந்த வீடியோ மூலமாய் உண்மை கர்த்தாவே அறிந்து கொள்ள ஆர்வத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்பிக்கையின் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆவியானவரின் வல்லமையினாலே விசுவாசத்தையும் சகல விதமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெருக செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமா இந்த வேளையில தூர இடங்கள்ல இருக்கிற எங்களுடைய திருச்சபையின் மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, வேற வேற மாநிலங்கள்லயும் வேற வேற தேசங்கள்லயும் இருக்கிற எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஃப்ரெண்ட்ஸையும் தயவாய் நீங்க தாமே உங்களுடைய அன்பினால கர்த்தாவே நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய திருச்சபையை சார்ந்த ஆண்டவரே இந்த இல்லங்கள் கர்த்தாவே அப்பா மென்டலி ரிட்டார்டட் ஹோமா இருக்கட்டும், அதே மாதிரி இன்ப இல்லமா இருக்கட்டும், அருளகமா இருக்கட்டும், இந்த இல்லங்கள்ல எல்லாம் இருக்கிற ஒவ்வொரு தனி நபரையும் கர்த்தாவே நீர் அப்பா அன்போடு கர்த்தாவே அப்பா அவர்களை அரவணைத்து வருகிற பெரிய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எஞ்சி இருக்கிற ஒவ்வொரு நாட்கள்லையும் உங்களுடைய மாறாத கிருபையும் பிரசன்னமும் ஆறுதலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானதா இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுங்க, காத்து கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் கிருபை செய்தார். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிற ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். நிறைவாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, தேசத்திலே காணப்படுகிற இந்த நெருக்கமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. எசேக்கியா கண்ணீரோடு கூட ஜெபித்ததை போல நாங்களும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆகாரை போல அழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்னாலை போல தேவ சமூகத்திலே கடந்து வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பெரியவர்களையும் வயதான பெற்றோர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஜெபத்திலே வழிநடத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் பங்கு பெற்றார்களோ, யாரெல்லாம் ஜெபித்தார்களோ அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவர் நினைத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்திற்கு வேண்டிய சமாதானமும் சுகமும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக உடைய ஊழியக்காரன் ஆலயத்திலிருந்து மனதார உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய அளவில்லாத கிருபையும் ஆசீர்வாதமும் அன்பு பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரும் அருமை இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மையும் நமக்கு அருமையானவர்களை ஒப்புக் கொடுப்போம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய துணை, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, அரவணைப்பு நம்ம அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமீன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஜெபத்திலே நம்மை வழிநடத்தின இந்த ஊழிய குழுவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதில் பங்கு பெற்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இதை போல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கிற அந்த ஜெபத்திலே நீங்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை வழிநடத்துவார். God bless you.